அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 5/5/2024 சித்திரை மாதத்தின் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பிரதோஷம். அக்னி நட்சத்திர நாளில் வரக்கூடிய இந்த தேய்பிறை பிரதோஷ நாள்ல குளிக்கிற தண்ணீர்ல இந்த பொருளை போட்டு குளிங்க. நேற்று முதல், அதாவது அக்னி நட்சத்திர ஆரம்ப நாள் முதல் அக்னி நட்சத்திரத்தின் இறுதி நாள் வரைக்கும் குளிக்கிற நீர்ல நீங்க செய்ய வேண்டிய தாந்திரிக முறை பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன். நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேய்பிறை பிரதோஷம், அக்னி நட்சத்திரத்துல வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். தவறாத நாளைக்கு சிவாலயம் போங்க. அபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. பிரதோஷம் பற்றிய பதிவுகள்லாம் நான் அடுத்த பதிவுகள்ல பதிவு செய்யறேன். குளிக்கிற தண்ணீர்ல நீங்க போட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிதளவு கல் உப்பு. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாள்ல கல்லுப்ப சிறிதளவு நீங்க தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீர்ல குளிங்க. அப்படி நீங்க குளிக்கும் போது கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கும். தீய சக்திகளின் பாதிப்புல இருந்து விடுபட முடியும். அத மாதிரி செய்வினை, பில்லி, சூனியம் இத மாதிரி ஏதாவது பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களை விட்டு நிச்சயமா வெளியே போகும். காலையில நீங்க குளிக்கிற தண்ணீர்ல சிறிதளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அத மாதிரி அதன் பிறகு நீங்க எப்ப குளிச்சாலுமே நீங்க குளிக்கிற தண்ணீர்ல கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கோங்க. மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை தவறாம நீங்களும் செய்யுங்க. மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. ஆன்மீக செய்தியை பரப்பும் போது பல 100 மடங்கு உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.